ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியல்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அது போல இந்த சீரியல்ல மதியோட கேரக்டர் பிடிக்குமா, உங்களுக்கு மலரோட கேரக்டர் பிடிக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மலரோட பர்த்டேக்கு ரேவதி திடீர்னு வந்து ஷாக் கொடுக்க மலர் உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ரேவதி, என்ன இந்த டைம்ல வந்திருக்க? என்கிட்ட சொல்லாமையே வந்திருக்க? சும்மா உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி இல்லை ரேவதி, எப்பவுமே ஃபோன் பண்ணவே ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை அண்ணி, உங்க பர்த்டேக்கு நேர்ல விஷ் பண்ணலான்னு வந்தேன். சரி சரி, எங்க தங்கராஜ் அண்ணன் வரலையா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சா என்னை விட மாட்டார் அண்ணி. நான் இங்க வர்றது கூட அவளுக்கு தெரியாது. உடனே மதி கேக்குறாங்க, ஏங்கா உங்க அம்மா வீட்டுக்கு போறது கூட நீங்க பர்மிஷன் கேட்டுதான் வரணுமா என்ன? ஆமா மதி, அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி சரி, நம்ம வாங்க உள்ள போலாம். பேசிட்டு இருக்கும் போதே சுரேஷும் டியூட்டில இருந்து பாதியிலேயே வந்துடுறாங்க. மலர் கேக்குறாங்க, என்ன இன்னைக்கு எல்லாருமே சீக்கிரமா வந்துட்டீங்க, ஆச்சரியமா இருக்கே. சரி எல்லாரும் உட்காருங்க, எல்லாத்துக்கும் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மதி சொல்றாங்க, ஏங்க ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க, வாங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அட பரவாயில்ல மதி, நீயே காலேஜ் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருப்ப, நானே காஃபி போடுறேன், நீ உட்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு காலேஜில் இன்னைக்கு எக்ஸாம் டியூட்டி தான், எனக்கு எந்த டயர்டும் இல்லை. நீங்கள் இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க, நான் காஃபி போடுறேன். ராஜலட்சுமியும் ராகவனும் ரூம்ல இருந்து வெளியே வந்து, டேய் சுரேஷ், பாக்யராஜ், என்னடா இன்னைக்கு எல்லாரும் இவ்வளோ நேரமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்னடாச்சு, ஏதா பிரச்சனையா? ரேவதி, என்னடி நீ மாப்பிள்ளை எல்லாம் இந்த டைமுக்கு வந்திருக்க? எங்க மாப்பிள்ளை உன் கூட வந்திருக்காரா? பசங்களாம் எங்க? ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா அவங்களாம் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். ஏண்டி, ஏன் தனியா வந்திருக்க? இல்லம்மா உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தம்மா. சரி, அப்படின்னா மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவருக்கு வேலை இருக்குமா, அதனால நான் மட்டும் வந்துட்டேன், விடுங்கம்மா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, அதான் நேர்ல விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தம்மா. ஆமா, ஊர்ல இல்லாத பிறந்த நாள், இந்த உலகத்துல யாருக்குமே பிறந்த நாள் வரதே இல்லையா, இவ ஒண்டின்னா உலகத்துல அதிசயமா பிறந்திருக்காளா என்ன அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, மதிக்கு உடனே கோவம் வந்து, ஏங்க நீங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு நீங்க தானே பெரியவங்க. நீங்க காலையில இருந்து அவங்களுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. சரி, விஷ் தான் பண்ணல, அது கூட ஓகே. அட்லீஸ்ட் இன்னைக்காவது அவங்க மனசை கஷ்டப்படுத்தாம இருக்கலாம்ல. நீங்க அவங்க பர்த்டே அன்னைக்கு இப்படிதான் பண்ணுவீங்களா நீங்க? நல்லாருன்னு நீங்க ஒரு வாழ்த்து சொல்லணும்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்கள திட்டாமையாவது இருக்க செய்யலாம் இல்லைங்க. என்னடி வாயெல்லாம் ரொம்ப நீளுது அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, உடனே சுரேஷ் முன்னாடி வந்து சொல்றாங்க, அம்மா விடுங்கம்மா, ஏம்மா சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? என்னது, நான் சண்டை போட்டுட்டு இருக்கேனா? என்னடா பொண்டாட்டி பக்கம் திரும்புற? உன் பொண்டாட்டி பேசுறதெல்லாம் கரெக்டு, அப்ப நாங்க பேசுறது தப்புன்னு சொல்ல வரியா இப்போ அப்படின்னு ராஜலட்சுமி ராகவனும் கேட்க, சுரேஷ் உடனே மதிக்கிட்ட வந்து, மதி, உன்னால கம்முனே இருக்க முடியாத வாயை வச்சுக்கிட்டு? எப்ப பார்த்தாலும் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்க நீ. இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் உன்னால சண்டை இல்லாம இருக்க முடியுதா அப்படின்னு சுரேஷ் கேட்க, உடனே மதி சொல்றாங்க, இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா என்ன? உங்க அப்பா அம்மா தப்பு பண்றாங்க, நான் கொஸ்டின் கேட்கிறேன், நான் எதுவும் தப்பு பண்ணலையே. உடனே சுரேஷ் சொல்றாங்க, அவங்கள கொஸ்டின் கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நீ ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கியா? என் அப்பா அம்மா அப்படிதான் இருப்பாங்க, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அந்த விடத்தை விட்டு நகர்ந்துடுறாங்க. எல்லாரும் மலருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது தங்கராஜ் மொபைல்ல இருந்து ரேவதிக்கு கால் வருது. ஐயோ அப்பா, அவருதாப்பா ஃபோன் பண்றாரு. மாப்பிள்ள ஃபோன் பண்றாரா? அட்டன் பண்ணி பேசுமா. அம்மா இல்லம்மா, நான் அவருக்கு இங்க வந்ததே தெரியாதுமா அப்படின்னு சொல்ல, ராகவன் உடனே சொல்றாங்க, ரேவதி என்ன பழக்கம் இது? மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு வர வேண்டிதானே, சொல்லாம வரலாமா நீ? அப்பா அது இல்லப்பா, அவரு நான் போறேன்னு சொன்னா விட மாட்டாருப்பா, அதெல்லாம் நீ இங்க வரேன்னு சொன்னா மாப்பிள்ளை எப்படி விடாம இருப்பாரு அப்படின்னு ராகவன் கேட்க, உடனே ராஜலட்சுமி சொல்றாங்க, ஏன் இவ பிறந்த நாளுக்கு போன்ல விஷ் பண்ணா போதாதா, நேர்ல வேற வரணுமா? நீ சொல்லாம இங்க வந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? இதெல்லாம் தேவையா உனக்கு? ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசு போ. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இந்த பக்கம் பாக்யராஜ் வந்துட்டு ஃபினான்ஷியர் பைக்கை எடுத்துட்டு போனதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. மலர் வந்து, ஏங்க ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க? இல்ல மலரு, நான் நல்லா தான் இருக்கேன்.
சரி பாக்கியராஜ், பைக் எப்போ வரும்? மலர் கேட்க பாக்கியராஜ் அப்படியே என்ன சொல்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் என்ன சொல்ல போறாருன்றத நாளைக்கு பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.